ஹே டோரீஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய ஹேர் ஸ்டைல் ஹேக்ஸு, பியூட்டி ஹேக்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்மளுமே அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சில்வர் ஆக்சிடைஸ்டு பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேங்கிள்ஸாக வச்சு வச்சு நம்ம வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து ஹேர் எடுத்து நம்ம வந்து மேலே கீழே நல்லா இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு பேங்கிள்ஸும் எடுத்து, ஸோ இதே மாதிரி ஒரு 5 பேங்கிள்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சைடில் கிளிப் குத்தி செக்யூர் பண்ணிக்கிறோம். இதான் அந்த ஹேர் ஸ்டைல். ரொம்பவே அழகாக ப்ரிட்டியாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டு செயினை வந்து இயரிங்ஸாக, அதாவது ஹேங்கிங் இயரிங்ஸ் 2 அப்பரில் வந்து செகண்ட் பீஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு வளையத்தில் இதை எடுத்து நம்ம வந்து செக்யூர் பண்ணி அதில் நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற செயினை பார்த்தீங்கன்னா, ஸோ இன்பிட்வீனில் இருக்கிற அந்த வளையத்திலேயே விட்டு நம்ம அகைன் வந்து லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இயரிங் ஆகிடும். ஸோ இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து ரொம்பவே ஹேங்கிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இந்த ஹேக் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க வந்து ஹேர் ஸ்டைல் ஹேக் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 சைடு வந்து ப்ரைடாக எடுத்துக்கிட்டு நான் அதை வந்து தனித்தனியாக எடுத்து ஸ்பைரல் மாதிரி பண்ணிவிட்டு அது ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு எடுத்தால் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ஹேர் ஸ்டைலாக இருக்கும். நமக்கு ரொம்ப தின்னாக இருக்கிற ஹேர் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடும்போது கொஞ்சம் திக்காக காட்டும். இந்த ஹேக்குமே நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளெயினாக ஹேர் இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம இயரிங்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணால் அது ஒரு ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஹேரில் போடக்கூடிய ப்ரோச்சஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம இயரிங்ஸை இந்த மாதிரி போட்டுட்டு போனால் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீயாக இருக்கிற ஹேர் ஸ்டைலில் வந்து நான் பிரேஸ்லைட்டை, இது வந்து பேர்ல்ஸ் வச்ச பிரேஸ்லைட், இதை வந்து நம்ம வந்து பூ மாதிரி, மல்லிகைப்பூ மாதிரி சுற்றி வச்சுட்டா இது ஒரு அழகாக இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பேண்ட் போட்டு நான் வந்து ஹேர் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ஹேர் ஸ்டைல் ஆகிடும். ஸோ யாருக்குமே தலை பின்ன தெரியல, இந்த மாதிரி பிளேட் போட தெரிலனா இந்த மாதிரி ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 ஹேக்கில் உங்களுக்கு எந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, லவ் யூ ஆல், டேக் கேர்.